எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி, இந்த ஸ்டாக் பற்றி ஃபண்டமெண்டல் அப்புறமா டெக்னிக்கல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, ஆல்ரெடி செபி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரூல் போட்டிருக்காங்க, ஃபின் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அது என்னென்னா, நம்ம 3 மந்த்ஸ் ஓல்டு டேட்டா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்கு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் ப்ரெசென்ட் மார்க்கெட்டை வச்சு சொல்ல போகிற ஈவன் ஓல்டு டேட்டா கூட அது வச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் எப்பயும் அவங்க செபி எதனால சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ யாரும் பெரிய இன்ஃப்ளூயன்சர், ஓகே, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரு அங்கே வந்துட்டு ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர் 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அவங்க வந்துட்டு இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே பை இங்கேருந்து மேலே போகிற சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கீழே கூட போகலாம். ஓகே, மார்க்கெட்டை யாராலும் ப்ரிடிக்ட் பண்ணும்போது இதுதான் ரியாலிட்டி, ரைட்? அப்போது இதனால் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுனால இதனால தான் செபி என்ன பண்ணியிருக்கு, 3 மந்த்ஸ் ஓல்டு டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கு சொல்லலாம். ஆனால் ப்ரெசென்ட் மார்க்கெட்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு செபி சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். நீங்கள் கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ணிவிட்டு, யாரும் ஸ்டாக் வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஸ்டாக் பற்றி சொல்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் பை பண்ணக்கூடாது. எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போது 3 மந்த்ஸ் ஓல்டு டேட்டா சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்காது. ஓகே, வாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மார்க்கெட் கேப் பார்த்தா 2,17,000 crores மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸு 2,271 இருக்குது. புக் வேல்யூ பார்க்கலாம். புக் வேல்யூக்கு அப்புறம் கரண்ட் ப்ரைஸுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது ஒன்று. இப்போ நார்மலாக இந்த வர கம்பெனிஸ், இந்த இப்போ இருக்கிற கம்பெனியில் கரண்ட் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்து நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்க முடியாது, ரைட்? அதே மாதிரி ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பிஇ பார்த்தா 50 இருக்குது. அப்புறமா டிவிடெண்ட் ஈல்டு 1.4% இருக்குது, 47% இருக்குது. ஓகே, ஆனால் ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்லி இது வெரி ஸ்ட்ராங்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மெயின் காம்படிட்டர் பார்த்தா பர்ஜர் பெயிண்ட்டு, அப்புறமா இண்டிகோ பெயிண்ட்ஸு, இது மெயின் ஒரு காம்படிட்டராக இருக்குது. அப்புறமா அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டு பார்த்தா இன்க்ரீஸ் தான் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ ஸ்டடியான இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தா நெட் ப்ராஃபிட் கூட ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கின்னு தான் இருக்குது. ஓகே, அவங்களோடது. அப்புறமா இயர்லி பார்த்தா இயர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கம்பெனியே இருக்குது. ஓகே, அது இல்லாமல் அவங்களோட மெயின் பார்க்க வேண்டியது நம்ம எஃப்ஐஐ எஃப்ஐ பார்த்தா அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு டிராஸ்டிக்கலாக அவங்களோட பொசிஷன் சைஸ் வந்துட்டு கம்மி பண்ண 19%, 18%, 18 17%, 17 15, 15 இப்போ 13% வந்திருக்காங்க. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம், ரைட்? இங்கே ஆல்ரெடி அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிஐ பார்த்தா டிஐ வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அப்புறமா நம்ம பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இப்போது இன்க்ரீஸ் ஆகுது. இதோட நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவங்களோட வால்யூம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா ரேலி கொடுத்துட்டு கன்சால்டேஷன் ஆகி மெயின் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு, ரைட்? இப்போது நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் ஃபஸ்ட்டு அவங்களோட ஏஷியன் பெயிண்டோட வால்யூம் பார்த்தா இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எப்போ மார்க்கெட் வந்துட்டு டைரெக்டாக ஒரு ரேலி கொடுக்காது, ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு அப்புறமா ரேலி, ரைட்? இங்கே நீங்கள் பார்க்கலாம், கன்சால்டேஷன் ஆகி கீழே வந்துட்டு மேலே வி ஷேப்பு சம்டைம் இது மாதிரி நடக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், வி ஷேப்பில் வந்துட்டு கீழே டவுன் சைடில் வந்துருக்கு, ரைட்? இது மாதிரி சில டைமில் நடக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் டைமில் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு மேலே போகிறோம். இப்போது அதே கன்சால்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்னா வந்து 1 to 5 டேஸ்க்குள்ளே ஒரு ரேலி கொடுக்குற மாதிரி. ஓகே, இது மாதிரி கொஞ்சம் ரேலி கொடுத்துட்டு கீழே கூட போகலாம். ஓகே, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு ஸ்விங்குக்காக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. இப்போ இருக்குன்னு அர்த்தம் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஃப்ரைடே கேண்டல், ரைட்? ஃப்ரைடே வந்துட்டு 3:25 20லேருந்து 3:30க்குள்ளே நான் என்ட்ரி எடுத்துடுவேன். ஒரு
ஸ்விங் ட்ரேடுக்காக எந்த டே இருந்தாலும் க்ளோசிங் டைமில் என்ட்ரி எடுக்கும். அதனால தான் இன்றைக்கி சண்டேயில் இன்றைக்கி இது காமிக்கிறேன். இதில் அர்த்தம் இப்போ சில ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்ல ரேலியும் கொடுத்துருக்கு. டாட்டா மோட்டார்ஸ் வோல்டர்ஸு கேப் டவுனும் ஆகியிருக்கு. ஓகே, இது புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரியாலிட்டி ஆஃப் த மார்க்கெட். இதில் மேலே போகணும் கேரண்டி இல்லை. இது கீழே கூட போய் ஸ்டாப் லாஸ் கூட இட்டாகலாம். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் த மார்க்கெட். இதுதான் முதல்ல நீங்கள் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இங்கே பொசிஷன் சைஸ் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்காக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஓகே, நீங்கள் எப்பயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, இப்போது நான் டாட்டா மோட்டார்ஸ் அப்புறமா வோல்டாஸு நீங்கள் ஒரு ஒரு 20 ஸ்டாக்ஸ் என்னவோ சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீக் என்னவோ, ரைட்? அந்த 20 ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களோட 1 lakh ரூபி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ, எவ்வளோ லாஸ் வந்திருக்கோ, எதனால் அங்கே நான் ஸ்விங் ட்ரேடிங்குக்கு சொன்னேன், இங்கே எதனால் ஸ்விங் ட்ரேடிங் சொன்னேன், இது பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கள். அது விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யாரே சொன்னாலும், பெரிய யூடியூபர் சொன்னாலும் அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா யாராலும் பாட்டம் அப்புறமா டாப்பு இப்போது வந்துட்டு நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு இதுதான் பாட்டம் இருக்கும் அந்த கேரண்டி யாராலும் சொல்ல முடியாது, ரைட்? இது பாட்டமும் இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஃபர்தர் இன்னும் கீழே போய் இன்னும் கீழே இந்த ப்ரைஸில் கூட வரலாம், ரைட்? இந்த ப்ரைஸில் கூட வரலாம். இது யாராலும் சொல்ல முடியாது. இங்கேருந்தே மேலே போவான்னு. ஆனால் ஸ்விங்குக்காக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது வித்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டானா ஏஷியன் பெயிண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்கு. நீங்கள் வந்துட்டு மந்த் ஆன் மந்த் உங்களது இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போகலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னொன்று இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு டேட்டா யூஸ் பண்ணி நம்ம அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, அதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.